friends, வணக்கம். இன்னைக்கு weight loss வீடியோல doubts பத்தி part 1 பேசியிருந்தோம் இல்லையா? இது வந்து part 2ங்க. நீங்க part 1 இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுலயும் நிறைய weight loss சம்பந்தப்பட்ட doubtsக்கு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு அதே மாதிரி சில காமனான doubts நம்ம subscribers கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Welcome to Let's Talk Nila. ஸோ முதல் டவுட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடர் வினிகர் இதை வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு குடிக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிறைய மாசமா இதே டவுட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஸ்டில் நான் இதை பற்றி ஏன் தனியாக ஒரு வீடியோ போடலனா, நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு வினிகர் ஆப்பிள் செடர் வினிகர் குடிங்க இல்லை வேற ஏதாவது ஒரு டானிக் குடிங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுனா அவங்க அதை மட்டுமே செய்வாங்களே தவிர டயட் எக்ஸசைஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில ட்ரிங்க்ஸ் பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறதில்ல. பட் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டதால இதை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ ஆப்பிள் செடர் வினிகர் பேசிக்காக ஆப்பிள்லேருந்து தான் நம்ம தயாரிக்கிறாங்க. அதை வந்து லாக்டிக் ஆசிட் அதோட ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்து அசிட்டிக் ஆசிடாக அது மாறும்போது அது வந்து ஒரு ஆப்பிள் செடர் வினிகராக நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதில் வந்து அசிட்டிக் ஆசிட் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கால் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குச்சி வச்சு நம்ம நடப்போம், அப்போதான் நமக்கு நல்லா நடக்க வரும். பட் அதுக்காக நம்ம நடக்காம அந்த குச்சியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதுமா? போதாது. கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆப்பிள் செடர் வினிகரும் அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் அது மட்டுமே வெயிட் லாஸ் கொடுக்குமானா கிடையாது. நீங்கள் அதை மட்டும் ஒரு 2 ஸ்பூன் குடிச்சிட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும்பா நான் நல்லா சாப்பிட போறேன்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்காது. நீங்கள் நல்லா டயட் இருக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், கூடவே இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு டயட்டுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதில் வந்து ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி இந்த வினிகருக்கு இருக்கிறதால நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஃபேட்டை இது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு இது வெயிட் லாஸை கொடுக்குது. பட் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது வந்து இதை தண்ணியில் கலந்து தான் நீங்கள் குடிக்கணும். இதை அப்படியே நம்ம மருந்து மாதிரி ஒரு ஸ்பூன் குடித்தோன்னா அது உங்களோட பல்லில் இருக்கிற எனாமலை பாதிக்கும். கூடவே உங்களுக்கு வயிறையும் அது புண்ணாக்கிடும். ஏன்னா இதுவும் ஒரு ஆசிட் இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம தண்ணியில், அதாவது நீங்கள் 1 ஸ்பூன் ஆப்பிள் செடர் வினிகரை 1 கிளாஸ் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக குடிக்கவே கூடாதுங்க. அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தண்ணியில் கலந்து நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இதை வந்து குடிக்கிறதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே இதை வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க இல்லையா, அப்போ 1 கிளாஸ் குடிக்கலாம். இது 2 டைமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது ஃபேட்டை பர்ன் பண்ணிடும். அதே போல் உங்களுக்கு நிறைய பசி எடுக்காமையும் இது பார்த்துக்கும். அதுவும் இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட். ஸோ இது குடிக்கும் போது என்னாகும், உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனே. ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்க கம்மியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வினிகரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பசித்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அதனால உங்களுக்கு நிறைய சாப்பிட மாட்டீங்க. இதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து 2வது டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை, இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆளி விதை வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் ஆப்பிள் செடர் வினிகர் மாதிரி தான் இதுவும். இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். உங்களுக்கு அது வந்து அது இன்னும் கொஞ்சம் அதை சீக்கிரமாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இதை மட்டுமே சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஆளி விதை அப்படின்றது நம்ம தமிழ் மருத்துவத்தில் ரொம்பவே ஒரு நல்ல மருந்துங்க. இது வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முடி நல்லா வளரதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகணும், உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகணும், இப்படி பல விஷயத்துக்கு உங்களுக்கு ஆளி விதை யூஸ் ஆகுங்க. ஸ்கின் கூட நல்லா பிரைட் ஆகும், ஸ்கின்ல இருக்கிற தேமல் போகும், உங்களுக்கு வந்து கட்டிகள் இருந்தால் அந்த கட்டிகள் கரையும். இப்படி நிறைய விஷயத்துக்கு ஆளி விதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு செரிமானத்தை சரியாக பண்ணி உங்களுக்கு பவுல் மூமெண்ட்டை ஈஸியாக்கிடும். ஸோ நம்ம கரெக்டாக எல்லாரும் காலையில் டாய்லெட் போயிட்டாவே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு நம்ம உடம்பை விட்டு வெளியில் வரணும். அப்படி வெளியில் வந்தாவே நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதனால தான் ஆளி விதை வெயிட் லாஸ்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹீட் உங்கள் பாடிக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. சும்மா ஓப்பன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த மருத்துவ குணத்தை மாற்றி விட்டுடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாங்க. சாதத்தில் முன் சாதத்துக்கு பருப்பு பொடி மாதிரி போட்டு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அது இட்லி பொடியாகவும் செய்யலாம். சில பேருக்கு வந்து சூடு உடம்பு அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு, கொப்பளம் அது மாதிரிலாம் வரும். ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் யூஸ் பண்ணும்போது இதை மோரில் கலந்து நீங்கள் குடிங்க. ஸோ மோர் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே உடம்பை குளிர்ச்சி பண்ணிடும். ஸோ இதை குடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி உணவில் கலந்தோ இல்லை மோரில் கலந்தோ நீங்கள் குடிக்கலாம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து 3வது டவுட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னன்னா, நாங்கள் டயட் இருக்கோம் மேம், ஆனால் எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங் போகலாம் டைம் இல்லை, எங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 80% டயட், 20% எக்ஸசைஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் டயட் பண்ணாலும் சரி இல்லை வெறும் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸை அவ்வளோ கொடுக்காது. இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்க, ஆனால் 65க்கு வரணும்னா அப்போ நீங்கள் டயட் இருந்து கூட குறைச்சிடலாம். பட் நீங்கள் 90 கிலோ இருக்கீங்க, ஆனால் நீங்கள் 70 கிலோவுக்கு வரணும்னா அப்போ வெறும் டயட் இருந்தால் மட்டும் பத்தாது இல்லையா? ஸோ டயட்டும் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்கிப்பிங்காக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு வேர்வை வரணும் உடம்பை விட்டு. அந்த வேர்வை வந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட உடம்புல இருக்கிற ஃபேட்டு குறையும். ஸோ அதுக்காக நீங்கள் டயட் இருக்கிறதோடு சேர்த்து எக்ஸசைஸும் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமானா இல்லை, கூடவே நீங்கள் ப்ராப்பரான டயட்டும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், அதே மாதிரி நம்ம உடம்பை என்ன எக்ஸசைஸ்க்கு கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து தானே நம்ம உடம்போட எடை குறையும். நம்ம வெறும் ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும் பத்தாது. உள்ளே போகிறதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும், வெளியில் வர வேர்வையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ரெண்டுமே செஞ்சாதான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு அடுத்த டவுட் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மேம் வந்து நாங்கள் ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிட்டா எங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அரிசி சப்பாத்தி ரெண்டுத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குங்க. சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை விட ஒரு 20% கம்மி. இதில் 100% கார்போஹைட்ரேட்னா இதில் 80% கார்போஹைட்ரேட், அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர ரெண்டுமே வந்து ஒரு கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிற ஒரு உணவு தான். ஸோ இது ரெண்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் இது அளவாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, அளவாக நீங்கள் சாப்பிடுங்க. பட் இது ரெண்டுமே வேணாம், எனக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த அரிசியை நீங்கள் வரகு, சாமை, குதிரைவாளி இது 3தாலையும் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இது 3மே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறைந்த உணவுகள். இதுலலாம் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி. நம்ம வந்து இப்போ அதெல்லாம் மறந்துட்டு வெறும் அரிசியை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறதால தான் நமக்குலாம் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா அப்போ இருந்த உடல் உழைப்பு வேற, இப்போ இருக்கிற உடல் உழைப்பு வேற இல்லையா? ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த அரிசி சப்பாத்திலாம் சாப்பிட்டும் வெயிட் லாஸ் ஆகலைன்னா சிறுதானிய உணவுகளுக்கு மாறுங்க. வரகு, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகும். நான் இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி என்ன மாதிரி ரெசிபிஸ் செய்யலாம் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக நான் தைராய்டு பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ நார்மலாக ஒரு பர்சன் டயட் இருக்கிறத விட இன்னும் அதிகப்படியான முயற்சி நீங்கள் எடுக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் சொல்கிறீங்க. டயட் சார்ட் ஃபாலோ பண்ண மேம், எனக்கு 5 கிலோ குறைஞ்சிது, 10 கிலோ குறைஞ்சிது, இப்படி நிறைய பேர் நல்ல பாசிட்டிவாக ரிசல்ட் சொல்கிறீங்க. பட் சில பேருக்கு இன்னும் ரிசல்ட் வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மீடியமாக படிக்கிற ஒரு பையனுக்கும் நல்லா படிக்கிற பையனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நல்லா படிக்கிற பையன் 1/2 hourல படித்து முடிக்கிறான்னா மீடியமாக இருக்கிற பையன் 1 hourல படித்து முடிப்பான். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தைராய்டு பிசிஓடி வந்துருச்சு. ஸோ வந்ததால் நம்ம வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்மளால் வெயிட் லாஸே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் அதை பற்றி வீடியோஸ் கூட நிறைய போடுறாங்க இல்லையா? ஸோ நீங்களும் நம்பிக்கையோட நீங்கள் அதுக்காக உழைப்பை கொடுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள்,
டயட் ப்ராப்பராக இருங்க. ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டா கூட இன்னொரு நாள் கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களாலையும் வெயிட் லாஸ் ஆக முடியும். முக்கியமாக ஃப்ரூட்ஸை வந்து உங்கள் டயட்டில் நிறைய சேர்த்துக்க ஆரம்பிங்க. அது உங்களோட வெயிட் லாஸை இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்கும். ஸோ இதனால் நார்மலாக இருக்கிற பர்சனை விட உங்களால் இன்னும் ஈஸியாக கூட வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு பாருங்கள், உங்களால் கூட வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிஓடி வந்து கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இல்லைங்க. அது வந்து நம்ம ஹார்மோனில் நடக்கிற ஒரு சேஞ்ச் தான். அதாவது உங்களுக்கு நான் ஆல்ரெடி பிசிஓடி வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பிசிஓடின்றது என்னன்னா, நமக்கு பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனை விட ஆண்களுக்கான ஹார்மோன் நமக்கு அதிகமாயிடும். அப்படி ஆகிறதால தான் உங்களுக்கு இங்கே சின்ல முடி வளர்றது, மீசை வளர்றது, தாடி வளர்றது, அதாவது இங்கெல்லாம் முடி வளரும், ஆனால் தலையில் இருக்கிற முடியெல்லாம் குட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தான் பிசிஓடி. ஸோ இந்த பிசிஓடி இருக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் கஷ்டம், இன்னும் எடை அதிகமாக போட ஆரம்பிக்கும். அதனால தான் அது பிசிஓடின்னு சொல்கிறாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து சமமாயிடும். ஸோ உங்களுக்கு மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் உங்களுக்கு சமமாகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். ஸோ வெயிட் லாஸ் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. இதை தான் நான் அந்த பிசிஓடி வீடியோலையும் விரிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தைராய்டு இருக்கவங்களும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுத்தீங்கன்னா போதும், தைராய்டு ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். கூடவே நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணலாம். ஸோ தைராய்டு, பிசிஓடி எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ் டவுட்ஸ் வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கூடவே நான் வெயிட் லாஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மோட்டிவேஷனுக்கு போட்டிருக்கேன், தைராய்டு, பிசிஓடி, பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், இப்படி தனித்தனியாக எல்லாருக்குமே நான் போட்டிருக்கேன். இந்த எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்னமும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.